ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அபிஷேகம் தாராளமாக பார்க்கலாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது அற்புதமாக இருக்கும். உண்மையிலே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம். இது வந்து வாரம் நாங்கள் பண்ணிடுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீருக்கு மேலான சபரிமலை ஐயப்பனுக்கு 365 நாளும் நாங்கள் உணவு கொடுத்து படைச்சிட்டு இருக்கோம். அதாவது துளசி நீர் பானகம் வச்சுருவோம், பால் கொடுத்துருவோம், அதுவும் இல்லாமல் உணவு கொடுத்துருவோம். உணவில் எந்த உணவாக இருந்தாலும் வந்து வெஜ் உணவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெய் சேர்த்து இப்போ கொடுத்துருவோம். டெய்லி வந்து 108 சரணம் சொல்லிடுவோம். காலையிலையும் சரி நைட்டும் சரி 108 சரணம் சொல்லிடுவோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி நீர் பானகம் ப்ளஸ் வந்து பால், அது இல்லாமல் உணவு 108 சரணம் எல்லாம் சொல்லி இது பூஜை பண்ணிடுவோம். நைட்டு அதே மாதிரி தான் 108 சரணம், அதாவது பால் மட்டும் வச்சு 108 சரணம் சொல்லி பூஜை பண்ணிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் அபிஷேகம் பண்ணிடுவோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அபிஷேகம் நாங்கள் கண்டினியூவாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமான அபிஷேகமாக நாங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இளநீர் அபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநூறு அபிஷேகம், அடுத்து சந்தன அபிஷேகம், அடுத்து குங்கும அபிஷேகம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேன் அபிஷேகம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெய் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகம்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே ஐயப்பனை எங்களை நல்லா அற்புதமாக வச்சுட்ருக்காரு. நம்ம ஐயப்பனை கும்பிடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் வந்து நமக்கு பெர்மிஷன் கொடுத்தா தான் அதை நம்ம செய்ய முடியும். எனக்கு ஐயப்பன் கடவுள் வந்து சிலையா வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னுங்கும் போது நான் உண்மையிலே அவர் சிலையா நான் பார்க்கல. என் உயிருக்கு மேலான ஒருத்தர் என் கூட இருக்காரு அப்படின்னுங்கிற மாதிரி நான் பார்த்து அவருக்கு நான் தினசரி உணவு கொடுத்தாரேன். அதை நான் சிலையாக பார்த்துருந்தேன்னா இந்த உணவு கொடுக்கறது இதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் வந்து நான் சிலையாக பார்க்கல, ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிருக்கு வந்து நான் தினசரி உணவு கொடுக்கணும், அந்த உணவு வந்து அவருக்கு பிடிக்கணும் அப்படின்னுங்கிறதுக்காண்டி அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னால் முடிஞ்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். உண்மையிலே நல்லா வச்சுருக்காருங்கிறத விட எனக்கு என் கூடவே இருக்காருன்னு சொல்லலாம். எது முடிவெடுத்தாலும் அவர் தான் முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஹெட் ஆட்ரியில் போட்டு தான் நான் எந்த ஒரு முடிவும் எடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த முடிவாக இருந்தாலும் அதில் எனக்கு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன முடிவுக்கு அப்புறம் மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னா அதை நான் பின்தாங்கவே மாட்டேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அதிதீவிர பக்தன்னு சொல்கிறதெல்லாம் இதை வச்சு தான் நான் சொல்கிறது. ஏன்னா எதாக இருந்தாலும் அவரை கேட்டு தான் முடிவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால இதை கேட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். உண்மையிலே ஐயப்பனுடைய தரிசனம் பார்க்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ முழுசையும் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் கடைசியாக வந்து கண் திறக்கிற காட்சியெல்லாம் வச்சுருப்போம். கண் திறக்கிற காட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது கூடிய சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஆனால் எடுத்திருக்கோம். நான் ஏன் வீடியோ எடுத்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னுங்கிறத நீங்கள் கேட்கலாம். இது என்ன ஒரு இதெல்லாம் என்ன, எல்லாம் கார்த்திகை மார்கழி தான் போவாங்க, தை மாதம் ஜோதி தெரியும், அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் தான் போவாங்க அப்படின்னுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். உண்மைதான், எல்லா பேரும் அப்படி தான் பண்ணுவாங்க. நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கார்த்திகை மார்கழி மாதம் தான் சின்ன வயசுலேருந்தே போயிட்டுருக்கனால நானும் அப்படி தான் கார்த்திகை மார்கழி மட்டும்தான் ஐயப்பனை கும்பிடணும், அதுக்கப்புறம் வந்து தூக்கி மேலே வச்சிடணும், பூஜாரிக்கு மேலே வச்சிடணும், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது தான் எடுத்து கும்பிடணும் அப்படின்னுங்கிற மாதிரி தான் நான் ஃபோட்டோவே வச்சுருந்தேன். உண்மைதான், நான் எல்லாத்துல இருக்க மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து எப்படி இந்த அளவுக்கு நான் அதிதீவிரமாக ஆனேன் அப்படிங்கிறது எனக்கே உண்மையிலே தெரியல. ஆனால் அதிதீவிரமாக இருக்கேன்னுங்கிறது நான் செலவு வாங்கி அதுக்கப்புறம் கும்பிட ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு கடவுள் இருந்ததே நான் உணர்ந்தேன். ஓப்பனாக சொன்னால் எனக்குள்ளேயே அவர் இருந்து என்னையே ஆட்டி வச்சுட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நாளாக அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி, நம்ம இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டோம், இதுக்கப்புறம் பிறப்போமா என்னன்னுங்கிறதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து கடவுளை பூஜனை பண்ணி வாழ்ந்துட்டே போயிடுவோம். நமக்கு கிடைச்ச லைஃப்பில் வந்து கடவுளும் ஒரு இதாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் ஒரு பங்காக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் கடவுளுக்கு ஆழ்ந்து போயிட்டேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது மற்றவங்க வந்து என்னை வற்புறுத்தி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய உள் மனசு சொல்லிச்சு, நீ வந்து ஐயப்பன்ட்ட நீ ரொம்ப அதிதீவிரமாக இருக்க அப்படின்னுங்கிறனால உனக்கு நான் சிலையாக வந்து உட்காந்துக்கிறேன், நீ எனக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அதனால அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் சிலை கிடச்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கிறது சாதாரண சிலை கிடையாது, ஐம்பொன் சிலை, தங்கம் அப்படின்னு சொல்லி கலந்த சிலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் கூடுதலாகவே சேர்ந்து ரொம்ப இதாகவே இதுக்குன்னு வந்து அமைஞ்ச சிலைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஐம்பொன் சிலை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அற்புதமாக இருக்குது. வாழ்க்கையும் சரி, என்னுடைய இதுவும் சரி அற்புதமாக இருக்குது. ஆரம்பத்தில் இருக்கிற அந்த கஷ்டம் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து நமக்கு அது பெருசாக தெரியாது, மனநிலைக்கு கொண்டு வராது. ஓப்பனாக சொன்னால் நமக்கு வந்து இதில் மாற்றம் என்ன இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாழ நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளோதான். இதில் எந்த மாற்றம்ங்கிறத விட வாழ நம்ம மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
படிக்கப்படி தான் நம்ம உயர்ந்துட்டு போக முடியுமே தவிர உடனே உயர்ந்துட்டோம் உடனே செஞ்சுட்டோம் இவன் செலவச்சு படைக்கிறான் இவன் நல்ல வசதியாக இருக்கான் வாய்ப்பாக இருக்கான் அப்படின்னுங்கிறத தயவுசெய்து யாரும் நினச்சிடாதீங்க. படிக்கப்படி உழைப்பும் நம்ம போடணும். உழைப்பு முக்கியத்துவம் எல்லாமே நம்ம கொடுக்கணும். நானும் வந்து ஏகப்பட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ் படிக்கலாம், எக்கச்சக்கமாக படிச்சிருக்கேன். நீங்கள் என்னோட யூடியூப் இதில் வின்னிங் த லைஃப் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ புக்கு எவ்வளோ பெரிய பெரிய புக்கெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்காண்டி நான் பண்ணவே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, கடவுள் சக்தி இருக்குது. அது எந்த சக்தியாக இருந்தாலும் நம்ம, அதாவது எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து கொண்டு நோக்கி வந்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை நான் மையப்படுத்தி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ரெண்டாவது வந்து நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம பார்க்குற இதை மற்றவங்களும் பார்த்துட்டு போகிறாங்க, மற்றவங்களும் பயனடைஞ்சிட்டு போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் சபரிமலை ஐயப்பனை போய் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த செகண்டில் தள்ளி விட்டுருவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் போனேன் சார் ஆனால் பார்க்க முடியல சார், இந்த மாதிரி கூட்டம் சார், அப்படி கூட்டம் சார், இப்படி கூட்டம் சார். ஆனால் அதே ஐயப்பன் சிலை என்னட்ட உட்காந்துக்கிட்டு அவருக்கு நான் பூஜை பண்ணுறதும், அவருக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணுறதும், தினசரி படைக்கிறதும், தினசரி அவரை குளிப்பாட்டி இது பண்ணுறதும், ஒரு குழந்தை வீட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை தாண்டி நான் வந்து அவருக்கு நான் ஒவ்வொரு பணிவிடையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேனுங்கும் போது உண்மையிலே எனக்கு கிடைச்ச அது ஒரு புண்ணியன்னே சொல்லலாம். அதுக்கான விரதம் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கான விரதமும் இருக்கணும். அது